கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திலே நாம் 54 62 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். வீழ்ச்சி அடைந்த பேதுருடைய வாழ்க்கை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வருகிற செய்தி என்ன? அங்கே அநேக ஊழியர்கள், போதகர்கள் வீழ்ச்சி அடைந்த செய்திகள் பரவலாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன? வீழ்ச்சியினுடைய அடையாளங்கள் என்ன? வீழ்ச்சிக்கு பிற்பாடு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இவைகளை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேகருடைய வீழ்ச்சிகள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் தாவீதினுடைய வீழ்ச்சி அங்கே வெளியே தெரிவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. அதே போல பலருடைய உள் வீழ்ச்சிகள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் வீழ்ச்சி வெளியே உள்ள வீழ்ச்சியானாலும் உள்ளே இருக்கிற வீழ்ச்சியானாலும் வீழ்ச்சி தான். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சாத்தானானவன் விழுந்து போனதை போல அவன் ஆண்டவருடைய அடியார்களை, ஊழியர்களை வீழ்ச்சி அடைகிற அந்த பணியிலே மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான பேதுருடைய வீழ்ச்சியின் அடையாளம் என்ன? தவறான இடத்திலே அவன் உட்கார்ந்தான் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 55 பாருங்கள். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தார். இந்த இடமானது ஆண்டவருடைய பிள்ளைகளின் இடம் அல்ல. ஆண்டவரை விரோதிக்கிற அந்த கூட்டத்திலே அவன் உட்கார்ந்திருந்தான். இரண்டாவதாக அவருடைய வே ஆஃப் டாக்கிங் அது மாறிவிட்டது. ஆண்டவரை குறித்து அவர்கள் கேள்வி கேட்ட போது, ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி அங்கே அவன் சத்தியம் பண்ணி சபிக்க தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் 2 அடையாளங்கள். ஒன்று, தவறான இடத்திலே ஐக்கியம், தவறான உரையாடல் அல்லது வாக்கிய தொடர்களை பயன்படுத்தினான். இரண்டாவதாக இந்த வீழ்ச்சிக்குரிய காரணங்கள் என்ன? 4 காரணங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33 வாசித்தார். அவன் சொல்கிறான், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னான். தன்னை குறித்த அவனுக்குள்ளே இருந்த ஆன்மீக பெருமை அங்கு காணப்படுகிறது. இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கெத்செமனேயிலே தன் சீடர்களை ஜெபிக்கும்படி, விழித்திருக்கும்படி சொன்னார். அந்த சமயத்திலே பேதுருவும் அங்கே இருந்து தூங்க ஆரம்பித்தான். அதனுடைய பொருள் என்ன? லேக் ஆஃப் பிரேயர், ஜெப குறைவு காணப்பட்டது. மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பன் வெட்டப்படுவார், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாத ஒரு தன்மை. நான்காவதாக அவன் ஆண்டவரை நெருங்கி அவரை பின்பற்றவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை விட்டு தூரமாய் பின்பற்றினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த தன்மைகள் காணப்படுமானால் தயவு செய்து விழிப்பாயிருங்கள். அதை சரி பண்ணிக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. இந்த வீழ்ச்சி நடந்து முடிந்த பிற்பாடு பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் என்ன? அவருடைய மனசாட்சி வாதிக்கிறது. அங்கே லூக்கா 22:61 பாருங்கள். தன்னிடத்திலே இயேசு சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தார். அவருடைய மனசாட்சி வாதிக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறுகிறான். இரண்டாவதாக வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய காரியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் திரும்பி தன்னை அர்ப்பணித்ததை அந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 62ஆம் வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த பேதுருடைய மனந்திரும்பலுக்கும் யூதாசின் மனந்திரும்பலுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. பேதுருடைய மனந்திரும்புதல் ஒரு ஆன்மீக ஆவிக்குரிய மனந்திரும்புதலாக, மனஸ்தாபமாக அதை கொள்ளலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வீழ்ச்சிகள் வருவதற்கு அநேக வாய்ப்புகளை சாத்தான், குழிகளை, கண்ணிகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானுடைய வெளிச்சத்திலே நம்மை சரி பண்ணி கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலே நாம் வாழும் பொழுது, சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான வீழ்ச்சிகளிலிருந்து நம்மை அவர் காப்பாற்றுவார்.
வீழ்ச்சி அடையாதபடி கடைசி பரிந்தும் நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவாராக. கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறோம். வீழ்ச்சி அடைந்த ஒரு பேதுருவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அநேக மக்களுடைய வீழ்ச்சிகளை எங்கள் கண்ணாலே பார்க்கிறோம். அநேகருடைய வீழ்ச்சி அடைந்த விசுவாசிகள் ஊழியர்களை குறித்து அநேக சமயங்களில் மணிக்கணக்காக மக்கள் பேசுகிறதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே நாங்கள் எங்கள் வாழ்விலே வீழ்ச்சி அடையாதபடி எங்களை சர்வ ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய பலத்தோடு ஓடத்தக்கதான கிருபையை தாரும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.